மகளிர் உரிமை தொகை பெறுவோருக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து இல்லத்தரசிகள் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்கலாம். இப்போ 5,000 வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லாருக்கும். அதுவும் இல்லாமல் ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வயதானவர்களுக்கு வந்து மெடிசன், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அது ஒரு பெண்களாக இருக்கட்டும், அவங்க வந்து நகைச்சீட்டு போடுறதுக்கு, அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ செலவுகள் இருக்குது, அதாவது பெண்களுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு பலமாக இருக்கும் எல்லா லேடிஸ்க்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட 1000 ரூபாய் தர்றதில்லை, அவர் தராரு. உண்மையா இல்லையா? அது எலெக்ஷனுக்காகலாம் கிடையாது, ஏதோ அவர் தரணும்னு விருப்பப்படுறாரு, தராரு. எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா எதனா ஒரு கடன் கொடுக்கறதுக்குனாச்சும் உதவுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 5,000 ரூபாய் கிடச்சிது இன்றைக்கி. மாதமான 1000 ரூபாய் போட்டிருந்தாங்க, இப்போ 5,000 போட்டிருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு வியாபாரத்துக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படிலாம் நினைக்கல, நான் எலெக்ஷனுக்காக போட்டிருக்காங்கன்னு. அவர் போட்டது எங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.